தேங்காய் பருப்பு திக்னஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 3/4 இன்ச் திக்னஸ் இருக்குதுங்க. இது எங்கிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ங்க. முத்தூரில் வந்து சனிக்கிழமை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து தேங்காய் பருப்பு ஏலம் நடக்குதுங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை நிறையா கொண்டு வராங்க, நிறைய வியாபாரிகள் கொண்டு வராங்க. ஒரு நல்ல தகவலாக இருக்குது, விவசாயியான உங்களுக்கு நல்ல தகவலாக இருக்குன்னு தான் நம்ம இதை பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலைங்க, சனிக்கிழமை காலையில் ஒரு 7 மணிக்கு நீங்கள் தேங்காய் கொண்டாந்தீங்கன்னா கூட போதுங்க. ஒரு 11 மணி வரைக்கும் சதம் நடந்துட்டு இருக்குங்க. ஒரு 7 to 8 மணிக்குள்ளே கொண்டாந்துருங்க, தேங்காயை கொண்டு வந்துருங்க. தேங்காய் பருப்பாக இருந்தாலும் ஒரு 7 மணி 8 மணிக்கு கொண்டாந்துருங்க. நம்ம திருப்பூர் மாவட்டம் காங்கிய வட்டம்ங்க. முத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சனிக்கு சந்தைங்க. முத்தூர் சந்தைன்னு கேட்டால் எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. சந்தைக்கு நேர் எதிர்த்த மாதிரி தான் இங்கே ஒழுங்குமுறை விற்பனை போட்டுருக்குதுங்க. வரும்போது மறக்காமல் நம்ம பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸுமே அதில் ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வந்துருங்க. இதே மாதிரி நீங்கள் தேங்காய் பருப்பு விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ, அதாவது ஒவ்வொரு மார்க்கெட்டை நம்ம ட்ராவல் ஆகி எந்தெந்த மார்க்கெட் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன ரேட்டுக்கு போகுதுன்னு வாரம் நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். தேங்காய் விலை, தேங்காய் பருப்பு விலை, எள்ளுங்க, பருத்தி, நிலக்கடலை எல்லாமே பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலில் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. உறவினர் சொந்தக்காரங்களை யாராவது எள்ளு போட்டிருக்காங்க, அது மாதிரி தேங்காய் பருப்பு விற்கணும், விளைநிலை ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி வைங்க. ஃபேஸ்புக்கில் நிறையா வீடியோ பார்க்குறீங்க, ஷேர் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் போய் சேருங்க. முடிஞ்சால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க, 4 பேருக்கு நல்ல தகவலாக இருக்குங்க. விளைபொருளை நம்ம விளைவிக்கிறோங்க. அந்த விளைபொருளை கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த விளைபொருள் மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு விற்கிது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு தேங்காயும் சரிங்க, தேங்காய் பருப்பு எள்ளுலாம் இன்றைக்கி கரண்ட்டில் என்ன ரேட்டுக்கு போகுது ஒவ்வொரு மார்க்கெட் கம்பெனியாக நம்ம ட்ராவல் ஆகி பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த மாதிரி போய் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எள்ளு 1 கிலோ இவ்வளோக்கு போகுதா, தேங்காய் எவ்வளோக்கு போகுதா, தேங்காய் பருப்பு எவ்வளோக்கு போகுதா, பாக்கு இவ்வளோ ரூபாய்க்கு விற்குதா, நம்ம இந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம், அந்த மார்க்கெட் இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வருங்க. அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டாக ட்ராவல் ஆகி இந்த மாதிரி தகவலை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோங்க. திருப்பூர் மாவட்டம்ங்க, காங்கேயவட்டம், முத்தூரில் சனிக்கிழமை தேங்காய் பருப்பு ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தோம். பஸ் ஸ்டாண்ட் இருந்துங்க, நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் தானுங்க. முத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு 7 மணிக்குள்ள தேங்காய் பருப்பு கொண்டாடுறவங்க கொண்டு வந்துருங்க, விற்பனைக்காங்க.